இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இதுவரை 4,42,000 பேர் விண்ணப்பம். உறுதிமொழி படிவம் கொடுப்பதில் குளறுபடி நீடிப்பதால் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதில் சிக்கல். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க உடனடியாக தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சி அமைந்தால் 5 லட்சம் மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கப்படும். 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. விஜயகாந்த் நினைவு தினத்தை ஒட்டி பிரேமலதா தலைமையில் அமைதி பேரணி. கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரை உலகினர் மரியாதை. பாமகவை அபகரிக்கும் அன்புமணியின் முயற்சியால் ராமதாஸ் நிலை குலைந்து போயுள்ளார். கட்சி அங்கீகாரம் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்தது அன்புமணிதான் என ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 3வது நாளாக போராட்டம். ஆட்சியரகம் முன்பு அமர்ந்து போராடியவர்களை கைது செய்தது போலீஸ். பொங்கல் அன்று நடைபெற இருந்த CA தேர்வு ஒத்திவைப்பு. கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் ஜனவரி 19ஆம் தேதிக்கு மாற்றம். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நட்சத்திர விடுதிகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். மாமல்லபுரம், திருப்பரப்பு உள்ளிட்ட இடங்களில் அலைமோதிய கூட்டம். உதகை அருகே விமர்சையாக நடைபெற்ற தோடர் பழங்குடியினரின் புத்தாண்டு விழா. புதிய ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என வழிபாடு நடத்தி பாரம்பரிய நடனமாடி மகிழ்ச்சி. சிகரெட், புகையிலை பொருட்களின் விலை 3 மடங்கு உயர்கிறது. ஒரு சிகரெட் விலை 18 ரூபாயில் இருந்து 72 வரை உயர்த்தப்படும் என தகவல். நீதிபதி மீது விமர்சனம், மக்கள் முன் அவமதிப்பு என அடுத்தடுத்து சர்ச்சை. பீகார் பாஜக துணை முதலமைச்சருக்கு எதிராக அரசு அலுவலர்கள் போர்க்கொடி. வடமாநிலங்களில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ரயில்கள் பல மணி நேரம் தாமதம், விமான போக்குவரத்தும் பாதிப்பு. SIR கணக்கீட்டு படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காதவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இதனிடையே சிறப்பு முகாமில் விடுபட்ட பெயர்களை சேர்க்க விண்ணப்பத்துடன் உறுதிமொழி படிவம் வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் பெயர் சேர்க்க 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் 2வது நாளாக சிறப்பு முகாம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான படிவம் 6 சமர்ப்பிக்கும் அனைவரும் உறுதிமொழி படிவம் கட்டாயம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் முதல் முறை வாக்களிக்க விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே உறுதிமொழி படிவம் அளிக்கப்படும் என்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தெரிவிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு பள்ளிகளில் செயல்பட்ட முகாம்களில் வாக்காளர்கள் திரளாக வந்து தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்தனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள போதிலும் பலருக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுடன் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அலைக்கழிக்கப்படுவதாக வாக்காளர்கள் புகார் தெரிவித்தனர். எதுக்குமா நாங்கள் தான் எல்லாமே கொடுத்துட்டோமே, மறுபடியும் எங்களை கூப்பிடுறீங்க, நாங்கள் வெளியூர் வேலைக்கு போக வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால், இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும், வராத பட்சத்தில் ஓட்டு கூட டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க BLO ஆஃபீஸருங்க. இப்போது மறுபடியும் வந்து எங்களை ஏற்கனவே கொடுத்ததை மறுபடியும் அதே ஆவணத்தை கேட்டு வாங்குறதுனால எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுது. நேட்டிவிட்டி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 2002 ஓட்டு போட்டிருந்தா அந்த லிஸ்ட்டில் வந்து நேட்டிவிட்டி கன்சிடர் பண்ணுறாங்க. 2002 நான் போடாதனால
அவங்க நேட்டிவிட்டி திருப்பி சர்டிஃபை பண்ணிவிட்டு கார்டு வந்து எனேபிள் பண்ணுவாங்க. தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் 2வது நாளாக நடைபெற்ற முகாமில் 18 வயது நிரம்பிய புது வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், திருத்தம் உள்ளவர்கள் பயன்பெற்றனர். அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்க டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டேன் என்னோட பர்சனல் ஒர்க்னால. அதனால் கொண்டு வந்தேன். ஸோ ஃபார்ம் 6ன்னு ஒரு புது அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அட்டாச்சேஷன்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க வித்தின் ஈவினிங்குள்ளே. வர முடியாத சூழ்நிலை, வாங்க முடியல, ஃபார்ம் பண்ண முடியல. சண்டே லீவ் இன்னைக்கு, அதனால் இங்கே வந்திருக்கேன். சேவா சதன் ஸ்கூலில் எனக்கு இன்றைக்கி ஓட்டு, இங்கே தான் எப்போவுமே ஓட்டு போடுவேன். அந்த ஃபார்ம் 6 கொடுக்குறாங்க, அதை வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு ஃபோட்டோ, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு எல்லாமே, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். இதனிடையே எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் அசல் ஆவணத்துடன் வாக்காளர்கள் நேரில் செல்ல வேண்டும் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்ற சம்பவம் மீனவ குடும்பத்தினரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதிச் சீட்டு பெற்று நேற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மண்டபத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மேலும் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அமோஸ்தீன், ஜோன்தாஸ், பரலோக செபாஸ்தியன் ஆண்ட்ரோஸ் ஆகியோரை காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையினர் அட்டூழியம் தொடரும் நிலையில் சிறைப்பிடித்து சென்ற மீனவர்களை உடனே மீட்க வலியுறுத்தி அவர்களது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நேத்து பண்ண மாட்டு ராத்திரி எப்படி 4 மணிக்கு செய்தி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமான இது எங்களுக்கு அந்த போட்டு மகன் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண ஒன்றிய மாநில அரசுக்கு மீனவர் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ள ஒன்றிய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளால் சிறைபிடிக்கப்படுவது தொடர்வதாக கவலை தெரிவித்துள்ளார். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று கூறியுள்ள முதலமைச்சர், இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகள், 61 மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளதாகவும் அவர்களை விரைவாக விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இருசக்கர வாகனங்கள் வாங்க 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திருப்போரூரில் பிரச்சாரத்தை தொடங்கி பேசிய அவர் அதிமுக கோரிக்கையை ஏற்றே 100 நாள் திட்ட பணி நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். இது அதிமுகவுடைய லட்சியம். வேலைக்கு செல்லுகின்ற நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம். சுமார் 3 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு 2,87,000 பேர் கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அப்பொழுது 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில வழங்கப்படும். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 2வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. கோயம்பேடு அம்பேத்கர் சிலையிலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை நடைபெற்ற பேரணியில் விஜயகாந்த் புகைப்படத்தை ஏந்தியவாறு பிரேமலதா மற்றும் அவரது 2 மகன்கள், தேமுதிக பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரணியாக வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை செலுத்தினார். அப்போது விஜயகாந்த் சிலைக்கு பிரேமலதா மாலை அணிவித்து கண்ணீர் மல்கினார்.
இதனிடையே விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற அருமை நண்பர் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தென்னிந்திய நடிகர்கள் சங்கம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தயாரிப்பாளர்கள் சங்கம் என பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். முன்னதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தவறாக வழிநடத்தப்படுவதாக அன்புமணி புகார் கூறியுள்ள நிலையில் அன்புமணியால் ராமதாஸ் நிலை குலைந்து போய்விட்டதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வேதனை தெரிவித்துள்ளார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது திமுகவுடைய கைக்கூலிகள், அவங்க துரோகிகள், எங்க கட்சிக்கு துரோகிகள். இப்போ தைலாவர் தான் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டில் வலிமையான கட்சியா எல்லாரும் தவிர்க்க முடியாத சக்தி என்று பேசப்பட்ட மருத்துவரை அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திட்டமிட்டு சூழ்ச்சியால் இந்த கட்சியை அபகரிப்பதற்கு, பிளவுபடுத்துவதற்கு தொடர்ந்து அவர் செய்து வந்த நடவடிக்கை மருத்துவரையாவுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மருத்துவர் அன்புமணி அவர்களால் தூண்டிவிடப்பட்டு அவர் கூட இருக்கிற சில பேர், எல்லாரும் இல்லை சில பேர், மருத்துவரையாவை அவமானப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற, அவருடைய மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு செய்திகள்லாம் வெளியிட்டாங்க, பேசுகிறாங்க. அதனால் மருத்துவரையா எப்போ இல்லாத அளவுக்கு, பொதுவாகவே மருத்துவரையா ஒரு அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமான தலைவர். அப்படி அசாத்திய துணிச்சல் மிக்க அந்த தலைவர் மருத்துவரையா நிலைகுலைந்து போனார். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு நிறைவேற்றிய மத்திய கலால் திருத்த மசோதா விரைவில் சட்டமாக உள்ள நிலையில் சிகரெட்டுகளின் விலை 3 மடங்கு அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. சிகரெட், ஹுக்கா, ஜர்தா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் மீது 28% ஜிஎஸ்டி வரியும் கூடுதலாக செஸ் வரியும் விதிக்கப்படுகிறது. இந்த பொருட்கள் மீது கலால் வரி விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் நிறைவேறியது. புகையிலையின் நுகர்வை குறைக்கும் அதே நேரத்தில் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்டவும் இந்த வரி விதிப்பு கொண்டுவரப்பட்டது. இந்த கலால் திருத்த மசோதா சட்டமானால் புகையிலைப் பொருட்கள் மீது 60% முதல் 70% வரை வரி உயர்த்தப்படும். அதாவது 1000 சிகரெட்டுகளுக்கு 2700 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 11,000 ரூபாய் வரை வரி உயர்த்தப்பட இருக்கிறது. மேலும் புகையிலை பொருட்களுக்கான வரியும் 25%-இலிருந்து 100% வரை உயர்த்தப்பட இருக்கிறது. ஹுக்கா புகையிலைக்கான வரி 25%-இலிருந்து 40% உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல வகை கலந்த சிகரெட் புகையிலைக்கான வரி 60%-இலிருந்து 325% வரை உயர்த்தப்பட இருக்கிறது. மொத்தத்தில் 5 மடங்கு வரை வரி உயர உள்ளதால் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களுக்கான விலை கணிசமாக உயர இருக்கிறது. சிகரெட்டின் நீளம் மற்றும் அதன் வகைக்கேற்ப விலையும் இருக்கும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த விலை உயர்வால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் உள்ள புகைப்பிடிக்கும் பழக்கம் கணிசமாக குறையும் என்றும் சுகாதார நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டி உதகை அருகே தோடர் இன பழங்குடியின மக்களின் பாரம்பரிய திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தோடர் இன பழங்குடியின மக்கள் தற்போதும் தங்களது பாரம்பரியம், கலாச்சாரம் மாறாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆண்டுதோறும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நடைபெறும் மொர்ட்வர்த் என்ற இவர்களது பாரம்பரிய திருவிழா இந்த ஆண்டும் களை கட்டியது. தோடர்
தோடர் இன மக்களின் தலைமை ஈடமாக கருதப்படும் முத்தநாட்டில் இந்த திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மற்ற பகுதிகளிலிருந்து வந்தவர்களை முத்தநாடு பகுதி மக்கள் மண்டியிட்டு வரவேற்றார்கள். பின்னர் குலதெய்வங்களான மூன்போ என்ற மூக்கிஸ் அம்மன் மற்றும் அடையாள்போ என்றழைக்கப்படும் பிறை வடிவிலான கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புத்தாண்டு சிறப்பாக அமையவும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி வழிபட்ட தோடர் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார்கள். எருமையுடைய பாலபிஷேகம் தான் கோயிலுக்கு செலுத்தப்படுகிறது. மற்றபடி எருமை இல்லைன்னு சொன்னால் கோவில் திறப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆகையினால எருமைகள் நல்லா இருக்கணும், தோடர் இன மக்கள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைவரும் நோயில்லாமல் நொடியில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த மோட்வர்த்திங்கிற இந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதியாக தோடர் இன இளைஞர்கள் தங்களது வீரத்தை பறைசாற்றும் வகையில் இளவட்டக்கல்லை தூக்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார்கள். ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த பாரம்பரிய திருவிழாவில் சிறு குழந்தை முதல் முதியோர் வரை ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருவிழாவில் பங்கேற்றவர்களுக்கு எருமை பாலில் கடைந்த மோரும் பால் சாதமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சன் நியூஸ் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சிவசாமி. அமமுக இடம்பெறும் கூட்டணியே தேர்தலில் வெற்றி பெறும் என கூறியுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மற்ற கட்சிகளைப் போல குறிப்பிட்ட இடங்கள் வேண்டும் என நிர்பந்திக்காமல் கூட்டணி தர்மத்தின்படி செயல்படுவோம் என தெரிவித்தார். முசிறியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் முசிறி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரையும் அறிவித்தார். கூட்டணி தன்மை உணர்ந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அதே நேரத்தில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் தேவையான தொகுதிகளை, தகுதியான தொகுதிகளை, வேட்பாளர்களை உறுதியாக பெறுகின்ற இடத்தில் உங்கள் சார்பாக நான் இருக்கிறேன். ஜனவரி 9 நடைபெறும் தேமுதிக மாநாட்டிற்கு பிறகு யாருடன் கூட்டணி என்பது குறித்து அறிவிக்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கோயம்பேடு அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணியே 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே சொன்னது தான் ஜனவரி 9 மாநாடுக்கு அப்புறம் நம்ம ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுப்போம். பொங்கல் முடித்த உடனே நிச்சயமாக விருப்ப மனு தமிழ்நாடு முழுக்க தேமுதிக சார்பாக நம்ம வாங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் எங்களுக்கு ஒன்று இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் அதையும் நாங்கள் முடிக்க இருக்கிறோம். அதுக்குள் நிச்சயம் நல்ல கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு நல்ல கூட்டணி அமைப்போம். எங்கள் மாவட்ட செயலாளர்கள், எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரை விரும்புகிறாங்களோ அந்த கூட்டணியை நிச்சயம் தேமுதிக இந்த முறை அமைக்கும். தேமுதிக அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும், மகத்தான வெற்றி பெறும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.